க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் மாதத்திலே 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் ராசிநாதன் சுக்கிர பகவான் 20ஆம் தேதி வரை விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் மாதத்தினுடைய முற்பகுதியிலே உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். இம்மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய காத்து கொண்டிருக்கின்றது. எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். குடும்ப வாக்குஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமும் இந்த மாதம். முக்கியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். வீரியஸ்தானாதிபதி மாதம் 1ஆம் தேதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் முக்கியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. எல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிறு ஒரு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சுப செய்திகள்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் யாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. யாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். புண்ணியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புண்ணியஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு புண்ணியஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் குழந்தைகளால் நற்பெயர்வுகளும் ஏற்படும். குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான நேரமும் வந்துவிட்டது. துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சில நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போக முடியவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். அது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ரோக சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் கடன் அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் பணியாளர் அழைத்து கடன் கொடுப்பார்கள். பணி செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நடத்துபவர்களுக்கெல்லாம் தொழிலுக்கு உங்களுடைய தொழிலாளர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. கடத்திர ஸ்தானாதிபதி இம்மாதம் ஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மனைவியிடையே ஒரு அன்பின் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். சிவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலே அபரிவிதமான முன்னேற்றத்தையும் காண முடியும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமாதிபதி தனும வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஸ்தானத்தை பார்வையிடுவதாலும்
எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்யாதிபதி லாபஸ்தானத்திலே இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை சாதுரியமாக கையாள்வீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். முன்பில் தெரியாதவர்களாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு. ஸ்தானத்தை பகவான் பார்வையிடுவதால் இருப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். இது கொண்டிருக்கின்ற தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். ஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் பாக்யாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் செய்யக்கூடிய தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு. அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஸ்தானத்திலே இம்மாதம் முற்பகுதியிலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பிற்பகுதியிலே ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் வாக்குஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் பயணம் செய்வதால் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. சுப செலவுகள் ஏற்படும். திருவருள் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.